நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆண்களோட கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடிய கருப்பொருள் என்ன அப்படின்னா, அவன் பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து அவனே தான் அதை தேடிக்க முடியும். இப்போ உனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா, நான் கொடுக்குற மாப்பிள்ளைன்னு சொல்ற ஃப்ரெண்ட் அவனுக்கு இருக்க மாட்டான் பெரும்பாலும். ஸோ வந்து அந்த பிரச்சனையை அவன் தான் சால்வ் பண்ணுவான். ஆனா இந்த டீ கடை உரையாடல் இருக்குல்ல, இந்த பிசினஸ் வச்சு எப்படி வந்து இதை சால்வ் பண்ணி இதை பண்ணலாம், இந்த ஒரு இன்சேன் கான்வர்சேஷன் பிரிசர்வ்ஸ் த சானிட்டி ஆஃப் மென் அப்படின்னு வந்து எனக்கு தோணும். இந்த ஏசி மாட்டுறது, டீ கடை போடுறது, பிரியாணி கடை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப ஒரு ஜாலியா டீல் பண்ணுவானுங்க. ஆனா சில இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பானுங்க. அந்த சமயங்கள்லயுமே அந்த பிரச்சனை அவனோட பிரச்சனை தான், இவனால அதுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியாது. ஆனா அதை பகிர்ந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே இவன் வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவான், பாத்துக்கலாம். அந்த விடுறா பாத்துக்கலாம்ங்கிறது வந்து அது கொடுக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, அதை வந்து நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் நீ சொல்லியிருக்கலாம். அதுக்கு இவன் சொல்ற பதில் விடுறா மாப்பிள்ள பாத்துக்கலாம், அண்ணே டீக்கு எவ்வளவு ஆச்சு இப்படி சொல்லிட்டு நகர்ந்துருவான். அந்த விடுறா பாத்துக்கலாம்ங்கிறது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு. ஒரு 100 கை வந்து உங்களை பின்னாடி இருந்து அப்படி ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க விழ போறப்ப, அந்த ஒரு ஃபீலை வந்து அந்த விடுறா பாத்துக்கலாம் வந்து கொடுத்துரும்.